கன்னியாகுமரி அருகே கல்லூரி மாணவி நகைக்காக தனது தாய் என்றும் பாராமல் காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து அன்னம்வலை கம்பெனி தெருவை சேர்ந்த கலாவதி என்பவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் நர்சிங் கல்லூரியிலும் 19 வயதான இரண்டாவது மகள் ஸ்ருதி கல்லூரியிலும் பயின்று வருகின்றனர். இரண்டாவது மகள் ஸ்ருதி தன்னுடன் பயிலும் அபிலாஷ் என்ற மாணவனை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணத்திற்கு தாய் சேர்த்து வைத்திருந்த 10 சவரன் நகைகளை காதலனிடம் கொடுத்ததாகவும், இதனால் தாய் மகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென ஸ்ருதியின் வீட்டிற்கு வந்த அபிலாஷிடம் தாய் கலாவதி நகைகள் எங்கே என்று கேட்க தகராறு செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அபிலாஷ் உருட்டுக்கட்டையால் கலாவதியை தாக்கியதுடன் தாய் என்றும் பாராமல் மகள் ஸ்ருதி காதலனுடன் சேர்ந்து துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கலாவதியை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக மகள் ஸ்ருதி மற்றும் காதலன் அபிலாஷ் ஆகியோரை சுசீந்திரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே கல்லூரி மாணவி நகைக்காக தனது தாய் என்றும் பாராமல் காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து அன்னம்வலை கம்பெனி தெருவை சேர்ந்த கலாவதி என்பவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் நர்சிங் கல்லூரியிலும் 19 வயதான இரண்டாவது மகள் ஸ்ருதி கல்லூரியிலும் பயின்று வருகின்றனர். இரண்டாவது மகள் ஸ்ருதி தன்னுடன் பயிலும் அபிலாஷ் என்ற மாணவனை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணத்திற்கு தாய் சேர்த்து வைத்திருந்த 10 சவரன் நகைகளை காதலனிடம் கொடுத்ததாகவும், இதனால் தாய் மகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென ஸ்ருதியின் வீட்டிற்கு வந்த அபிலாஷிடம் தாய் கலாவதி நகைகள் எங்கே என்று கேட்க தகராறு செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அபிலாஷ் உருட்டுக்கட்டையால் கலாவதியை தாக்கியதுடன் தாய் என்றும் பாராமல் மகள் ஸ்ருதி காதலனுடன் சேர்ந்து துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கலாவதியை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக மகள் ஸ்ருதி மற்றும் காதலன் அபிலாஷ் ஆகியோரை சுசீந்திரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே கல்லூரி மாணவி நகைக்காக தனது தாய் என்றும் பாராமல் காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து அன்னம்வலை கம்பெனி தெருவை சேர்ந்த கலாவதி என்பவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் நர்சிங் கல்லூரியிலும் 19 வயதான இரண்டாவது மகள் ஸ்ருதி கல்லூரியிலும் பயின்று வருகின்றனர். இரண்டாவது மகள் ஸ்ருதி தன்னுடன் பயிலும் அபிலாஷ் என்ற மாணவனை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணத்திற்கு தாய் சேர்த்து வைத்திருந்த 10 சவரன் நகைகளை காதலனிடம் கொடுத்ததாகவும், இதனால் தாய் மகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென ஸ்ருதியின் வீட்டிற்கு வந்த அபிலாஷிடம் தாய் கலாவதி நகைகள் எங்கே என்று கேட்க தகராறு செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அபிலாஷ் உருட்டுக்கட்டையால் கலாவதியை தாக்கியதுடன் தாய் என்றும் பாராமல் மகள் ஸ்ருதி காதலனுடன் சேர்ந்து துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கலாவதியை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக மகள் ஸ்ருதி மற்றும் காதலன் அபிலாஷ் ஆகியோரை சுசீந்திரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.